இந்த உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணுன்னா அது பணம் தான். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். காஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஏன்னா பணம் இருந்தால் தான் இந்த உலகம் நம்மளை எப்பவுமே மதிக்கும். அருவி படத்துல வர இந்த வசனத்தை ஒரு தடவை கேளுங்க. இங்கே ஒரே ரூல் தான், பணம். இந்த சமூகம் என்ன சொல்லுது? நீ பணக்காரனா இருந்தா உன்னை மதிப்பேன், இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டேன். சிம்பிள். பணம் தான் முக்கியன்றதால அதை பத்தி புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டவன் அதை அடக்கி ஆளலாம், அதை புரிஞ்சுக்காம விட்டவனை அது அடக்கி ஆளும். இது கூட ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் பூரர்னு சிவாஜி படத்துல ரஜினி சொல்ற வசனத்தை பொருத்தி பாருங்க. ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் பூரர். பணக்காரன் இன்னும் பணக்கார ஆயிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கா. பணத்தை புரிஞ்சுக்கிட்டவன் இங்க பணக்காரனாவும், அதை புரிஞ்சுக்காதவன் இங்க ஏழையாவோ இல்ல கடங்காரனாவோ வாழ்ந்து செத்துடுறான். சரி, பணத்தோட அருமையெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அதை பத்தி நினைச்சிட்டே எல்லாம் என்னால வாழ முடியாது. என் வாழ்க்கைய பணத்தை பத்தி யோசிக்காம வாழணும்னு சொல்றீங்களா? வாங்க சொல்லித்தரேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆடியோ வீடியோ ஹப். நான் உங்கள் சரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது க்ரோ கிரீன் சீரியஸ். பணத்தை பத்தியும் உங்களுடைய அறியாம தான் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட போய் உங்களை ஏமாற வைக்குது. இங்க முதலீட்ட கஷ்டம்னு சொல்றவன் எல்லாம் உங்களை வச்சு அவன் சம்பாதிக்கிற வழியை தான் பாக்குறான். சிக்கலான முதலீட்ட பரிந்துரைக்கிறவங்க எல்லாரும் பாருங்க, அதை வச்சு அவன் நல்லா சம்பாதிக்கிற மாதிரியே வடிவமைச்சிருப்பான். அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரேன், அதை முடிஞ்சா கன்சிடர் பண்ணுங்க. பணம் உங்க வாழ்க்கையில பெரிய சமா இல்லாம போயிடும். த 3 மந்த்ராஸ். என்னடா மந்திரகந்திரம் எல்லாம் போட சொல்லி பயமுறுத்துறீங்கன்னு பயப்படாதீங்க, நல்ல விஷயம் தான். Spend less than you earn, invest surplus, avoid debt. பூசெல்லாம் இங்க அவனுக்கு எதுவும் சொல்லி தர போறது இல்ல, எல்லாமே பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போனதுதான். வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. வரவு 8 அணா செலவு 10 அணான்னு வாழ்ந்தா சாகுற வரைக்கும் ஒரு அடிமையை வாழ்ந்து செத்து போயிட வேண்டியதான். கடனை முடிஞ்ச வரையும் தவிர்க்க பாருங்க. அட்டைப்பூச்சி மாதிரி நம்ம உழைப்ப நமக்கே தெரியாம ஸ்டாப் போட்டு ஜாலியா உறிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கடங்கார அட்டைப்பூச்சிங்களை முதல்ல கொண்டு போடுங்க. இல்லாட்டி இந்த கடங்கார அட்டைப்பூச்சி நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டே இருக்கும். சாகுற வரைக்கும் நம்ம அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் சம்பாதிக்கவெல்லாம் செய்யறேன், அதனால என் இஷ்டத்துக்கு செலவு பண்றேன்னு சொல்றீங்களா? என் தங்கம் என் உரிமை மாதிரி என் தங்கம் என் உரிமை, என் பணம் என் உரிமைன்னு கோஷம் போடுறீங்களா? நல்லது, வாழ்த்துக்கள். சீக்கிரம் உங்களை கடங்கார அட்டை பூச்சிங்க காதல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்களும் ரெமோ மாதிரி. காதல் யானை வருகிற ரெமோ, மொத்த தந்தத்தில் முட்டுவன் ரெமோ, அப்பளை இதயங்கள் பத்திரம் ரெமோ, ரேம்ப் அப் ரெமோ. உங்க ரத்தத்தை பரிசீலிக்க, அதான் உங்க நிம்மதியான வாழ்க்கையை பரிசீலிக்க தயாராகுங்க. எப்பவும் சம்பாதிக்கிற காசை விட குறைவாவே செலவு பண்ணுங்க. மிச்சத்தை முதலீடு பண்ணுங்க. கடனை தவிருங்க. இந்த 3 மந்திரத்தை ஒழுங்கா கடைபிடிச்சாலே நீங்க சக்கரவர்த்தியா வாழலாம். சக்கரவர்த்தியா வாழ்றீங்களோ இல்லையோ, நிம்மதியா வாழலாம். பொன் வாழ கையில வச்சிருக்கிற ஒரு பணக்கார அடிமையாவது இந்த உலகத்துல வாழலாம். அப்படி வாழ்றதுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். அவாய்ட் பிஸ்கலி irresponsible people. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பணம் என்னடா பெரிய பணம்? பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? డబ్బు ఇవాళ వస్తుంది, రేపు వెళ్ళిపోతుంది. அப்படினா காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போய்டும் அப்படின்னு தெலுங்குல சொன்னேன். இப்படி பணத்தை பத்தி எந்தவித அடிப்படை புரிதல் இல்லாம என்னத்தையாவது பெரிய மனுஷத்தனமா உளறிட்டு இருக்க மனுஷங்க சகவாசத்தை முதல்ல தவிருங்க. இவனுங்க தானும் சம்பாரிச்சு நிம்மதியா இருக்க மாட்டானுங்க, அடுத்தவங்களையும் சம்பாரிச்சு நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, தானும் படுக்க மாட்டான் தாலியும் படுக்க மாட்டான், அந்த மாதிரி கேசுங்க இதுங்களாம். பணத்தை பத்தி அறிவில்லாத மங்குனி கூட்டத்தை எப்பவுமே புறக்கணிக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற ரொம்ப முக்கியமான ஒரு முடிவா இருக்கும். Financially irresponsible people are the worst. They will contact you specifically only when they need something. They don't care about how you're doing, what's up in life, what you've done recently. None of that matters when they're in need. பணத்தை பத்தி அடிப்படை அறிவு இல்லாத ஒருத்தனையோ ஒருத்தையோ எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அப்படியே ஒரு வேலை பண்ணிட்டாலும் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் பணத்தை மேனேஜ் பண்ண அனுமதிக்காதீங்க. அப்புறம் கையில பாதுகாப்புக்கு ஒண்ணுமே இல்லாத பெட்ரோடல் அடிமையா வாழ வேண்டி இருக்கும். அவாய்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க இங்க வாழ்நாளே போதாது. ஆனா 30 நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட் கத்துக்கிறன்றது மாதிரி புத்தகம் எழுதுற, பேசுற, வாயாலே அறுத்து தள்ளுற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸை புறக்கணிக்கிறது ரொம்ப நல்லது. இங்க முதலீடா பார்க்காம சொந்த விருப்ப கலந்து குழப்பி வைக்கிற ஆளுங்க தான் அதிகம். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸை நம்பாம நீங்களே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. இல்லாட்டி காலமே கத்து கொடுக்கும், இல்லாட்டி கத்துக்க வைக்கும். இது உங்க பணம், உங்களை தவிர அதை யாராலையும் பத்திரமா பாத்துக்க முடியாது. The sooner you can become self-sufficient, the better. I know we're tempted to give our money to other people to manage. I know this is like basically what Wall Street is like. Give money to your broker, give money to your financial advisor. If you look at the stats, they don't do that well. Okay, I know many of us live busy lives, so it's tough to manage your own money, but I want to manage my own money. I don't trust anybody else. People can say that they're experts. You know, you can say that you have a diversified portfolio. Bond funds are getting killed. Diversified portfolios are getting killed. This is the worst year ever for bond funds. Bond funds are supposed to be so safe. You're down over 20%. The 60-40 portfolio is getting crushed this year. Warren Buffett, fantastic.
getting crushed this year. இப்ப நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கூட பேடிஎம் நிறுவனத்துக்கு சாவு முன்னெடுச்சிருக்காங்க. இந்த பேடிஎம் பரிந்துரைக்காத அட்வைசரோ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமோ இருக்கவே முடியாது. பூரா போயிலும் அது ஆகா ஓகோன்னு போகிறது தள்ளினானுங்க. ஜியோட போட்டோ வச்சு வேற கோவிட் டைம்ல பெருசா விளம்பரம் எல்லாம் நடந்துச்சு. டிஜிட்டல் இந்தியா, வெங்காய இந்தியா. இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். உங்களை தவிர யாராலையும் உங்க பணத்தை பத்திரமா பாதுகாக்க முடியாது. நம்ம ₹1,00,000 செலவு பண்ணுவோம், கஷ்டமா இருக்காது. ஆனா ஒரு ₹100 ஏமாந்து போவோம், நாள் கணக்குல தூக்கம் வராது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கையில பணம் இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா, அதை கட்டி காப்பாத்தணும். அதான் கட்டிக்காரத்தணும். லைஃப் சாய்ஸஸ். பணத்தால வாங்க முடியாத விஷயம் இங்க எதுவுமே இருக்க முடியாது. ஆனா எல்லாத்த விடவும் அதிக மதிப்பு வாய்ந்தது உங்க சுதந்திரம் தான். அதை பணத்தால எப்பவுமே வாங்கி தர முடியும். எப்ப என்ன செய்யலாம்னு தோணுதோ அதையெல்லாம் எந்தவித கவலையும் இல்லாம செய்யறதுக்கான சுதந்திரத்தை தர உங்க பணத்தால தான் முடியும். வாழ்க்கையில பணத்தை பத்தி மட்டும் யோசிக்காம உங்க விருப்பத்தை தேர்ந்தெடுங்க. ஆனா அந்த விருப்பத்தால உங்க வாழ்க்கையில பண நெருக்கடிக்கு உள்ளாகாம பாத்துக்கோங்க. அடம் தெரியாம காலை விட்டுட்டு அப்புறம் கால் போச்சு ஐயோ அம்மான்னு கதற வேணாம். நமக்கு ஒண்ணுனா கொண்டாட ஒரு கேடுகிட்ட கூட்டமே எப்பவும் நம்ம சுத்தி இருக்கும். வாழ்ந்தா வாழ்த்துறவனை விட தாழ்ந்தா ஏசுறவன் தான் எங்க அதிகம். பத்திரமா இருந்துக்கோங்க. ஹை சேவிங்ஸ் ரேட். நம்மளோட ஒவ்வொரு வருமானத்திலையும் ஒரு குட்டி தொகையை சேமிக்க முயற்சி பண்ணுங்க. சேமிப்பே நம்ம முதல் செலவுன்னு ஆனந்த் சீனிவாசன் மாதிரி சொல்லி பழகுங்க, வாழ பழகுங்க. எந்த அளவுக்கு நம்ம பணத்தை சேமிக்கிறோமோ அந்த அளவு நமக்கான சுதந்திரத்தை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கிறோம். எந்தவித கடனும் இல்லாம வருமானத்தோட 50% சேமிக்க பழகுங்க. என்னது 50% அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பா நம்மளால செய்யக்கூடியதுதான். அதிகப்படியான சேமிப்பு 2 விதமான முக்கியமான மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில உருவாக்கி இருக்கும். ஒண்ணு, வரவுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருப்போம், அதான் உங்க செலவு ரொம்பவே குறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கும். 2வது, முதலீடு பண்ண நிறைய காசு உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். முதலீடு பண்றது ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம் இல்ல. நமக்கு என்ன புரியுதோ, நமக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் செஞ்சா போதுமானது. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு பேராசப்பட்டு காசை எடுக்காதீங்க. 6, இன்வெஸ்ட்மெண்ட். நீ சொல்ற மாதிரி சேர்த்து வச்சுட்டேன், இப்ப என்னடா பண்ணணும்னு கேக்குறீங்களா? காசை சும்மா வச்சிருந்தா அதோட விலை குறையதான் செய்யும். அதாவது அதோட மதிப்பு குறையதான் செய்யும். குந்தி தின்றால் குன்றும் குறையன்ற மாதிரி நீங்க முதலீடு பண்ணாம சும்மா வச்சிருந்தாலே அதோட மதிப்பு வருஷம் வருஷம் குறைய ஆரம்பிச்சிடும். 2011 நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு டீயோட விலை ₹3, வடையும் ₹3, ₹10 2 வடை. ஒரு டீயை சாப்பிட்டு காலைல காலேஜ் கிளம்பிடுவோம். இப்போ ஒரு டீ கூட அந்த ₹10 வச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு டீயோட விலை ₹12. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட விலையும் மாறி போச்சு. முதலீடு பண்ண எவ்வளவோ வழி இருந்தாலும் அல்ல குறையாம வாய்ப்பு தர விஷயம்னா அது பங்குச்சந்தை முதலீடு தான். பங்குச்சந்தையில வாங்கி விற்கிறேன்னு ₹100 1,00,000 ஆக்கி காட்டுறேன்னு ஏமாத்துற அழகான ரோஜா செடிங்க நிறைய இருக்கும். நாம தான் நம்மளை நாமே பாதுகாக்கிற, எல்லாத்துல இருந்தும் நம்மளை நாமே பாதுகாக்கிற ஒரு ஆலோவேரா செடியா மாறுபட்டு நின்று காப்பாத்திக்கணும். பங்குச்சந்தையில எப்பவுமே இருக்கிற பிரச்சனை விலையேற்ற இருக்கும் தான். பங்குச்சந்தை எப்பவுமே பேராசையாலையும் பயத்தாலையும் தான் பெரும்பாலும் நடக்கும். நாம தொழில பங்காளியாகத்தான் பங்குச்சந்தைக்கு வரணுமே தவிர வாங்கி வித்து தரகர பணக்காரன் ஆக்கிற முட்டாளா ஒருபோதும் வரக்கூடாது. நல்ல நிறுவனம் சலிசா கிடைச்சா வாங்கி போட்டுட்டு பொங்கல் புளியோரை சாப்பிட்டு ஜம்முன்னு தூங்க ஆரம்பிச்சணும். இந்த வடிவேலு விட்டத்தை பார்த்து காலாட்டிட்டே தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கணும். மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். அதை விட்டுட்டு ஒரு நல்ல நிறுவனம் கம்மியான விலைக்கு கிடைக்கும் போது அதை பார்த்து பயந்து ஜட்டிலே ஆகி போயிட்டு இருக்க கூடாது. கேட்கும் போது பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது இதுதான். ஒரு சின்ன அசாதாரணமான சூழல் வந்துட்டா போதும், உடனே எல்லா மீடியாவும் தனித்தானே பங்கு சந்தையில ஜீனியஸ்னு சொல்லிக்கிற புரோக்கர், டிபாக்கூர், அட்வைசர்ஸ் எல்லாருமே சில்லுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. வித்துருங்க போனா வராது அப்படின்ற மாதிரி. பொங்கல் புளியோரை சாப்பிட்டு ஜாலியா தூங்கிட்டு இருங்க நாம. அப்ப அந்த மாதிரி நேரத்துலதான் பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஃபுல் எனர்ஜியோட களமாடணும். ஓம் பயம் என் லாபண்டான்னு பஞ்சு கூட பேசலாம். இங்க எதிர்காலத்தை சரியா கணிக்கிற சக்தி எவனுக்குமே கிடையாது. அமெரிக்க பொருளாதாரம், ஐயங்கர் பேக்கரி பலகாரம்னு என்னென்னமோ சொல்லுவானுங்க. நம்ம எதையும் கண்டுக்காம நம்ம போக்குல நமக்கு புரிஞ்ச தொழில நல்லா தெரிஞ்ச நிறுவனத்துல முதலீடு பண்ணிட்டு பாடிக்கிட்டே கனவு காணலாம். நான் மேல சொன்ன இந்த விஷயங்களை அதான் the 3 mantras: avoid fiscally irresponsible people, avoid investment advisors, life choices, high savings rate, investment. சரியா பின்பற்றினா போதும், நீங்க பணக்காரனா சுதந்திரமா வாழ்றது உறுதி. மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்களோடு Grow Green சீரிஸில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.